இறங்கி வேணா போய் எடுத்துட்டு வா. இங்கிருந்து தெரியாது. என்ன எடுக்கிறீங்க? மேலே ரிஸ்க் இறங்க ரிஸ்க். கவர் ஆகல கை. ஹாய் ஹலோ மக்களே, வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இது குற்றாலம் பார்ட் 2 வீடியோ இது ஸ்டார்ட் ஆகுது. நம்ம இப்போ எங்கே இருக்கோம்னு பார்த்தீங்கன்னாக்கா, குற்றாலம்லேருந்து அடுத்து நம்ம டேமுக்கு போயிட்டுருக்கோம். ஸோ நாங்கள் டேம் தானே பார்க்க போகிறோம், இங்கே நம்ம குளிக்கவா போகிறோம், இங்கே என்ன இருக்க போகுது டேம் அப்படிங்கிற ஒரு கான்செப்டில் தான் நல்லா அழகாக ரெடி ஆகி சூப்பராக பர்ஃபெக்டாக ஜாலியாக அப்படியே கிளம்பணும். எங்கள் ஹஸ்பண்டோடைய ஃப்ரெண்டு அவங்க வீட்டில் எல்லாேருக்கும் ஹாய் பாய் எல்லாம் சொல்லிவிட்டு, ஸோ அவங்க எல்லாேருக்கும் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப தேங்க்ஸ் சொல்லிவிட்டு நாங்கள் அங்கேருந்து கிளம்புனோம். யாருன்னே தெரியாத ஒரு ஊரில் அவங்க ஒருத்தரை மட்டும் தான் தெரியும். அவங்கள தெரிஞ்சதுனால அவங்க வீட்டுக்கு வந்து அன்றைக்கி ஒரு நாள் நைட் ஸ்டே பண்ணியிருந்தோம். அவங்களும் எங்களை வந்து பார்த்திங்கன்னா எங்களை நல்லபடியாக உபசரித்து எங்களை நல்லபடியாக பார்த்துக்கிட்டாங்க. அதுக்கப்புறம் அவங்க ஊரெல்லாம் எங்களுக்கு எல்லாேருக்கும் சுற்றி காமிச்சாங்க. அதுக்கப்புறம் அவங்கக்கிட்ட நம்ம கிளம்புறோன்னு சொல்லிவிட்டு இன்றைக்கி டேம் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம கிளம்பிடலாம் அப்படிங்கிற பிளானில் தான் கிளம்புனோம். ஆனால் அடுத்தடுத்து நிறைய ட்விஸ்ட்டு என்னென்னு பாருங்கள். அடுத்தடுத்து நாங்கள் இங்கே டேமுக்கு மட்டும் போகல, இதை தாண்டி நிறைய விஷயம் இடத்துக்கு போகணும் பார்த்தோம் செஞ்சோம். இங்கே தான் இப்போ டேம் வந்துட்டோம். இந்த டேம் பாருங்கள், சுற்றி எவ்வளோ ஒரு அமைதியாக இருக்குது. அந்த தண்ணி இருக்கிறதே ஒரு தெரியல. அப்படியே அந்த இடமே வந்து ரொம்ப அழகாக இருந்துச்சு, பச்சை பசேலுன்னு. இங்கே வந்து ஒரு போட்டிங்கும் இருக்குது. சரி நாங்கள் போகும்போது போட்டிங் பார்த்தோம், வந்து பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டோம். ஸோ நாங்கள் இப்போ உள்ளே வந்து போகிறோம். இங்கே வந்து பார்த்திங்கன்னா சின்னதாக அருவி இருக்குதுன்னு சொல்லியிருந்தாங்க. உள்ளே போனாக்கா வந்து பார்த்திங்கன்னா அருவி வந்து நார்மலாக இருக்குது. ஆனால் இதை தாண்டி இன்னும் கொஞ்சம் மேலே போனால் ப்ரைவேட் ஃபால்ஸே இருக்குது, அதுக்கு பே பண்ணி போகிற மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ இங்கே இருக்கிற அருவிக்கு என்ன தான் இருக்குது அப்படின்னு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போயிருந்தோம். நாங்கள் போகிற வழியில் நிறைய பேர் எங்களை ஒரு மாதிரியாக பார்த்தாங்க, ஏன்னு எங்களுக்கு தெரியல. நான் தான் அக்ஷய்கிட்ட சொல்லியிருந்தேன், நம்ம நல்லா ட்ரெஸ் பண்ணிவிட்டு நல்லா குளிக்கிறதுக்கு போகிற மாதிரி இல்லைடா, அதனால் அவங்க அப்படி பார்த்துருக்கலாம் அப்படின்னு நாங்கள் நினச்சோம். அது அங்கே போனதுக்கப்புறம் தான் எங்களுக்கு புரிஞ்சுது. போகிற வழியிலே இந்த மாதிரி ஒரு தண்ணி ஓட்டம் இருக்குது. ஸோ இதை தாண்டி இதுக்கு போனதுக்கப்புறம் தான் வந்து பார்த்திங்கனாக்கா அவங்களுக்கு ஃபால்ஸ் ரீச் பண்ண முடியும். கீழே ஒரு ஃபால்ஸ் இருக்குது, மேலே ஒரு ஃபால்ஸ் இருக்குது. கீழே இருக்க ஃபால்ஸ்க்கு தான் இப்போ நாங்கள் போயிட்டுருக்கோம். அதுக்கு நடுவில் இந்த தண்ணி கால் வச்ச உடனே அப்படி ஒரு சில்னஸ், செம்ம சில்லுன்னு இருக்குது. தண்ணி பயங்கர தெளிவாக இருக்குது. இங்கேயே உட்காந்து குளிக்கலாம் போல், அந்த அளவுக்கு நல்ல தண்ணி நீட் அண்ட் க்ளீனாக இருக்குது, சூப்பராகவும் இருக்குது. ஸோ இதை அப்படியே என்ஜாய் பண்ணிக்கிட்டே நாங்கள் இறங்கி, பசங்களாம் முன்னாடி வந்துட்டாங்க, இப்போ நாங்கள் இறங்கி வரோம். இந்த இடமே பார்க்க ரொம்ப அழகாக இருந்ததுனால நாங்கள் நிறைய ஃபோட்டோஸ் அண்ட் வீடியோஸ் எடுத்தோம். நிறைய ஃபேமிலி ஃபோட்டோஸாக எடுத்தோம், சிங்கிளாக எடுத்தாங்க. நிறைய ஃபோட்டோஸ் அண்ட் வீடியோஸ்லாம் எடுத்துகிட்டு அப்படியே ஜாலியாக அந்த ரிவரை கிராஸ் பண்ணி வந்துட்டு நாங்கள் இதுக்கு வந்திருந்தோம், ஃபால்ஸுக்கு. இங்கேருந்து கொஞ்சம் தூரம் தான் நடக்கிற மாதிரி இருக்குது. ஒரு 500 மீட்டர்ஸ் இருக்கும் இங்கே நடந்து வர மாதிரி இருக்கும். அப்புறம் ஃபைனலாக இங்கே வந்து பார்த்தாக்கா ஃபால்ஸ் நல்லா அருவி கொட்டுது. சின்னதாக தான் இருக்குது, மேலேருந்து கொட்டுற தண்ணி தான் இது. ஸோ இது சின்னதாக தான் இருக்குது. அங்கேயே கீழே உட்காந்துக்கிற மாதிரி ப்ளேஸும் இருக்குது. ஸோ ஃபைனலாக எல்லாத்தையும் செட்டில் பண்ணிவிட்டு நாங்கள் குளிக்கிறதுக்காக போகிறோம். காற்றில் வந்தாலும் சரி நான் குளிப்பேன். என்னது கேட்கல, கோல்ட் ஆனாலும் சரி, காற்றில் ஆனாலும் சரி, என்ன ஆனாலும் சரி குளிப்பேன். எல்லாம் ரெடியா குளிக்கிறதுக்கு? ரெடி. எலும்பு தான் தெரியுது ஆரியா உடம்புல. யாரும் எதுவும் பார்க்கக்கூடாது. ரொம்ப அருமையாக இருந்துச்சு. ஆனால் இந்த அருவி ஃபுல்லாகவே கீழேயே தான் இருக்குது. நிறைய பேர் ஃபேமிலிஸ் நிறைய பேர் வராங்க, பசங்களோடு வராங்க. நிறைய பேச்சுலர்ஸ், எல்லாம் கும்பலாக பசங்களாகவும் வராங்க. நல்லா இருக்குது பார்க்குறதுக்கு. குளிக்கிறதுக்கும் கொஞ்சம் சேஃப்டியாக தெரிஞ்சுது. ஏன்னா ஃபேமிலியோட ஃபேமிலியாக லேடிஸ் நிறைய பேரும் வந்திருந்தாங்க. ஸோ அதனால் எங்களுக்கு ஒரு தைரியம். ஏன்னா என்ன ஏதுன்னு தெரியாத ஒரு ஊருக்கு போய் ஒரு ஃபால்ஸில் நம்ம விளையாடுறோம் அப்படின்னாக்கா ஒரு சேஃப்டிலாம் பார்க்கணும் இல்லையா. ஸோ அப்புறம் நிறைய லேடிஸ் இருந்தாங்க, பசங்க இருந்தாங்க. ஸோ ஃபேமிலியாக வரதுனால எங்களுக்கு கொஞ்சம் சேஃபாக ஃபீல் பண்ணதுனால அதுக்கப்புறம் நாங்கள் இறங்கி போய் குளிக்க போயிருந்தோம். இங்கே முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா கால் அளவுக்கு தான், முட்டி அளவுக்கு, இடுப்பளவுக்கு தண்ணி இருக்குது. அதுக்கப்புறம் வந்து ஃபால்ஸ் கொட்டுது நமக்கு. ஸோ அதனால் ஒரு இஷ்யூ கிடையாது. ஃபால்ஸில் நம்ம நல்லா ஜாலியாக என்ஜாய் பண்ணி நல்லா குளிச்சுட்டு வரலாம். செம்ம தண்ணி. இதுவே வந்து தண்ணி கம்மி தான் சொல்கிறாங்க, இன்னும் நல்ல தண்ணி இருக்குன்னு சொல்கிறாங்க. செம்ம தண்ணி, புதுன்னு தலைமலையே கொட்டுது, ஊற்றுது.
சூப்பராக இருந்துச்சு. பசங்க சூப்பராக என்ஜாய் பண்ணாங்க. அக்ஷய் கொஞ்சம் உடம்பு சரியில்லை, கோல்ட் அண்ட் ஃபீவராக இருந்ததுனால அவன் பெருசாக வந்து என்ஜாய் பண்ணல. அதுவும் இல்லாமல் பேக் வந்து ரொம்ப தூரத்தில் வைக்கிறதுனால ஒருத்தர் மாற்றி ஒருத்தர் இருக்கிற மாதிரி இருந்துச்சு. கொஞ்ச நேரம் அக்ஷய் வந்து எங்களை வீடியோஸ் எடுத்துக்கிட்டு ஃபோட்டோஸ் எடுத்துக்கிட்டு நாங்கள் என்ஜாய் பண்ணுறதெல்லாம் பார்த்துக்கிட்டு பேக்ஸையும் பார்த்துட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் ஆரியா கொஞ்சம் நேரம் இருந்தோம். அதுக்கப்புறம் எல்லோரும் ஒன்றா கொஞ்சம் நேரம் சேர்ந்து குளிச்சுட்டு அதுக்கப்புறம் கிளம்பி வந்தோம். ஸோ இங்கே பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியும், மேலேருந்து இங்கே சின்னதாக கொட்டுது. இதுக்கு மேலே ஃபால்ஸ் அங்கே மேலே இருக்குது. ஸோ அங்கேருந்து அங்கே போய் குளிக்கிறதுக்கு சம் பேமெண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். இங்கே போய் குளிக்கிறதுக்கு பேமெண்ட்லாம் எதுவுமே இல்லை. ஆக்சுவலாக வந்து இது வந்து குச்சி குச்சா நிறைய பெரிய பெரிய பாறையெல்லாம் இருக்கலாம். அதுக்கு மேலே ஏற்றி உட்கார வைக்க என்னை வந்து ஒரு இடத்துல செட்டில் பண்ணுறதுக்காக என் ஹஸ்பண்ட் ட்ரை பண்ணுறேன்னா அங்கே உட்காரத்துக்கான ஸ்பேஸுமே இருக்குது. அது வந்து அந்த தண்ணி ஓட்டத்தில் என்னால் மேனேஜ் பண்ண முடியல. கால் வழுக்குது, பயமாக இருக்குது. நம்ம கொஞ்சம் வெயிட் வேறையா எசக்கா பசக்கா விழுந்தோன்னா முடிஞ்சது, நம்ம சோலி வெடிச்சிரும் பார்த்துக்கோங்க அங்கேயே. ஸோ அதனால் வந்து கொஞ்சம் பயமாக இருந்துச்சு. பட் என் ஹஸ்பண்ட் பயங்கரமாக ஹேண்டில் பண்ணிட்டாரு. எனக்கு என்னன்னாக்கா என் சின்ன பையன் பயங்கர துடுக்கு, ரொம்ப ஓவராக ஆட்டம் தண்ணியில். அவன் எங்கேனாச்சுன்னா அது ஷார்ப்பாக இருக்குது, கல்லுகளே ஏதாச்சும் குத்திக்குமோங்கிற ஒரு பயம் வேறு. அதுவும் இல்லாமல் கீழே இருக்க தண்ணி இடுப்பு வரைக்கும் இருந்துச்சு. அதனால் ஒன்றும் பயமாக பிரச்சனை கிடையாது. அப்படி ஏறி அந்த ஒரு மேடு மாதிரி உட்காந்துக்கிற மாதிரி ஸ்டாண்ட் மாதிரி இருக்குது. அதில் உட்காந்துக்கிட்டாக்கா நல்ல தண்ணி பொதுன்னு ஊற்றுது. நல்லா செம்ம ஒரு என்ஜாய்மெண்ட்டு. மற்ற ஃபால்ஸ்க்கெலாம் போகும்போது நம்ம நிற்கணும் செய்யணும், அது கொஞ்சம் ஒரு மாதிரியாக இருக்கும்னு வச்சுக்கோங்களேன். கொஞ்சம் முன்னாடி போவோம் பின்னாடி வருவோம். ஆனால் இது வந்து செம்மையாக இருந்துச்சு. நம்ம உட்காந்துக்கலாம், கொஞ்சம் வேண்டாம்னா அப்படியே பின்னாடி போனாக்கா அந்த ஒரு ஸ்பேஸ் இருக்கும். இது செம்மையாக இருந்துச்சு, சூப்பராக இருந்துச்சு. ஒரு மாதிரி வித்தியாசமாக ஒரு ஃபீல் ஆச்சு. நாங்கள் சூப்பராக என்ஜாய் பண்ணோம். பசங்களாம் செம்மையாக என்ஜாய் பண்ணாங்க. 3 பேரை விட ஆரியா தான் பயங்கரமாக தண்ணியில் என்ஜாய் பண்ணாங்க. நல்ல தண்ணி சூப்பராக என்ஜாய் பண்ணிவிட்டு நீச்சல் அடிச்சுக்கிட்டு செம்ம ஜாலியாக என்ஜாய் பண்ணிகிட்டு இருந்தாங்க அவங்க. அது வரைக்கும் பசங்க ஹாப்பியாக இருக்கிறது தான் ஃபஸ்ட்டு முக்கியம். அவனுங்களுக்காக தான் மேக்ஸிமம் ட்ரை பண்ணி நாங்கள் டூருக்கே வந்தது. அதுக்கப்புறம் சூப்பராக என்ஜாய் பண்ணோம். நாங்கள் வந்த நேரத்துக்கு மழையும் இருந்துச்சு. நாங்கள் காலைல டைம் கிளம்பும்போது கொஞ்சம் நல்ல வெயிலாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் இருக்க கிளைமேட் சேஞ்ச் ஆகிட்டே வந்துச்சு. அப்புறம் நாங்கள் இங்கே குளிக்க வரும்போதே வந்து பார்த்திங்கன்னா லைட்டாக தூறின மாதிரி இருந்துச்சு. இப்போ வந்து பார்த்திங்கன்னா நல்லா கொஞ்சம் ஹெவியாகவே மழை பெய்ய ஆரம்பிக்குது. ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா சரி ஓகே. ஆனால் வந்து மழையும் பெஞ்சிக்கிட்டு ஃபால்ஸ்லேயும் என்ஜாய் பண்ணிக்கிட்டு அந்த ஃபீலே வேறு லெவலுன்னு சொல்லலாம். அந்த அளவுக்கு செம்ம ஒரு என்ஜாய்மெண்ட்டு. இப்போ வந்து பார்த்திங்கன்னா அக்ஷய் வந்திருக்கான் குளிக்கிறதுக்கு. எனக்கு கோல்டாக இருக்குது, தலைவலிக்குது அப்படி இப்படின்னால இப்போ அக்ஷய் வந்திருக்கான் குளிக்கிறதுக்கு. ஆரியா தான் கேமரா எடுத்துகிட்ருக்கான், வீடியோ எடுத்துகிட்ருக்கான். அவன் எடுக்கிற லட்சணம் பார்த்திங்கனாக்கா அரையும் குறையுமா பாதியும் இதுவாக தான் எடுப்பான். ஒழுங்காக ப்ராப்பராக அவனுக்கு வந்து இந்த ஃபோட்டோ வீடியோ எடுக்கிறதுலாம் பெருசாக இன்ட்ரெஸ்ட் கிடையாது. பட் நாங்கள் சொல்கிறோமே ஆள் இல்லையே அப்படிங்கிறதுனால ஏதோ 1-2 எடுப்பான். பட் ஓகே தான். அப்படியே கொஞ்சம் ஜூம் பண்ணி எங்களை அங்கேருந்து தூரத்துலேருந்து வீடியோ எடுத்துகிட்டு இருந்தான். எங்களுக்கு ஓகே போதும் அப்படின்னு நாங்கள் 2 பேரும் வந்து இந்த பக்கம் வரவும் அக்ஷயும் ஆரியாவும் நல்லா அடிச்சுக்கிட்டே விளாடினாங்க. சண்டை போட்டு விளையாடிட்டு இருந்தானுங்க. ஜாலியாக கொஞ்ச நேரம் நல்லா குளிச்சுட்டு விளையாடிட்டு இருந்தாங்க. நிறைய ஜென்ஸ் வர ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ இதுக்கு மேலே வந்து நாங்கள் 2 பேர் எனக்கு அங்கே இருக்கிறதுக்கு முடியல. ஸோ அதனால் நான் கிளம்பி வந்துட்டேன். அதுக்கப்புறம் ஒருத்தர் மாற்றி ஒருத்தர் எல்லோரும் குளிச்சாகணும் இல்லையா? சரி அதனால் அவங்க வந்தாங்க, நாங்கள் இந்த பக்கம் வந்தோம். அதுக்கப்புறம் பசங்க கொஞ்ச நேரம் குளித்தாங்க. அதுக்கப்புறம் நடுவில் கொஞ்சம் நேரம் நின்று அந்த தண்ணியில் கொஞ்ச நேரம் விளையாடிட்டு அதுக்கப்புறம் நாங்கள் கிளம்பி வந்துட்டோம். ஸோ மழையும் பயங்கரமாக ஸ்டார்ட் ஆகிடுச்சு. சரி இங்கே முடிச்சிட்டோம், நம்ம போட்டிங் போகலாம் அப்படின்னாக்கா இங்கே ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணுறதுக்குலாம் ரூம்ஸ்லாம் கிடையாது. ஸோ அதனால் நாங்கள் வந்து பார்த்திங்கனாக்கா எங்கள் கார்லேயே ஒருத்தர் மாற்றி ஒருத்தர் நாங்கள் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிவிட்டு வெளியே வந்து பார்த்தாக்கா சரி மழை. இப்போ வந்து லைட்டாக தான் மழை பெஞ்சிட்ருக்கு. ஓகே லைட்டாக மழை பெய்யுது, நம்ம கிளம்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வர வழியில் வந்து பார்த்திங்கன்னா டேமுக்கு உள்ளே போகும்போது பார்த்திங்கன்னா அங்கே ஒரு சின்ன கடை மாதிரி இருக்கும். அது அவங்க வீடு போல் இருக்குது. ஸோ அங்கே வந்து பார்த்திங்கனாக்கா ஆம்லேட்டு டீ, அங்கே ஒரு டீ ஒன்று கொடுத்தாங்க, மூலிகை டீன்னு சொல்லிட்டு செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு. அது எங்களுக்கு ஃப்ரீயாகவே கொடுத்தாங்க. அங்கே குடிச்சிட்டு இருக்கும்போது தான் இங்கே வந்து அதுக்கு பேக் சைடில் இங்கே ஒரு பெண் மயில் இருந்துச்சு. இந்த மயில் பார்த்துட்டு நாங்கள் வந்தோம். அப்படியே பார்த்துட்டு அதை அப்படியே அந்த இயற்கையெல்லாம் அப்படியே ரசித்து
நல்லா சாப்பிட்டுட்டு என்ஜாய் பண்ணிட்டு வந்தோம். சரி போய் சேஞ்ச் பண்ணிட்டு போட்டிங் போகலான்னு பார்த்தா சரி மழையில் என்ன பண்ணார், போட்டிங் முடிச்சுட்டு வந்த உடனே அங்கே இருந்த பெட்ரோல் கேனை எடுத்துகிட்டு அவர் வெளியில் போயிட்டார். அவ்வளோதான், போட்டிங் முடிஞ்சிருச்சு, யாருமே போக முடியாது. இங்கே வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒருத்தருக்கு வந்து 50 ரூபா சார்ஜ் பண்ணுறாங்க. ஒரு தனி படகா நீங்கள் எடுக்கணும்னா 500 சார்ஜ் பண்ணுறாங்க. இத்தனை பேர் வேணாலும் ஏறிக்கலாம் போல இருக்குது, தெரியல. அது விசாரிக்கிறதுக்கு கூட ஆள் இல்லை. செம்ம மழை பெய்யும். அவர் அந்த போட்டிங் முடிச்சுட்டு அது அவங்க எல்லாரும் கிளம்பிட்டாங்க. நாங்கள் போய் கேட்கலாங்கிறதுக்குள்ளே அவர் பெட்ரோல் கேனையும் எடுத்துகிட்டு போயிட்டார். அங்கேருந்து சரியான மழையில் மாட்டி அங்கேருந்து வெளியில் வந்துட்டோம். ஸோ ஃபைனலாக சூப்பராக செம்மையாக ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு வந்தோம். இந்த டேம் வந்து பார்த்திங்கன்னா கீழே இருக்கிற இந்த ஃபால்ஸ் வந்து ஃப்ரீ. மேலே 2 ப்ரைவேட் ஃபால்ஸ் இருக்குது. அதுக்கு ஜீப்பில் கூப்பிட்டு போவாங்க. ஒரு ஜீப்புக்கு 6000 சார்ஜ் பண்ணுறாங்களாம். ஸோ மேலே போய் பார்க்கணுன்னு நினைக்கிறவங்க பே பண்ணி போய் பார்க்கலாங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக மறக்காமல் லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடக்கூடிய அடுத்தடுத்த வீடியோஸ்க்கான நோட்டிஃபிகேஷன்ஸ் காட்டும். அடுத்து நம்ம எங்கே போயிட்டுருக்கோன்னு பார்த்தீங்கன்னா மதுரை மீட் பண்ணலாம். மதுரை லெஃப்ட் சைடு போட்டிருக்குப்பா. ஓகே, மதுரைக்கு அப்படியே திரும்பியாச்சு. சும்மா சல்லன்னு வண்டி போயிட்டே இருக்கு. செம்ம ஜூம் இருட்டாக இருக்குது. என்ன ஒரு இருட்டுனா பயம். இந்த ரூட்டெல்லாம் நமக்கு தெரியாது இல்லையா. ஃபஸ்ட் டைம் நம்ம ட்ராவல் பண்ணுறோம். ரொம்ப லாங்லேருந்து வந்து போயிட்டுருக்கோமா குற்றாலம் தாண்டி. இந்த பக்கம் பாருங்கள், நம்ம வண்டி மட்டும்தான் போகுது. 2 சைடும் தென்னை மரம், வாழைத்தோப்பு, மாந்தோப்பு, பாக்கு மரம், இந்த மாதிரி தான் நிறைய இருக்குது. ஜோன் இருக்குது. எதுவும் யாருமே ஒரு ஆள் நடமாட்டமே இல்லை. எங்கேயாச்சும் பரவாயில்ல, 1-2 லைட்டு போஸ்ட் கம்பம் இருக்குது. பட் நாங்கள் போன இடத்துலலாம் வந்து பார்த்திங்கன்னா எதுவுமே இல்லாமல் பயங்கர மழை, சரியான மழையிலையும் மாட்டிக்கிட்டோம். சூப்பராக ஒரு அட்வென்ச்சரஸாக இருந்துச்சு, பயங்கரமாக இருந்துச்சு, சொல்லவே முடியல. இங்கெல்லாம் பாருங்களேன், சுத்தமாக லைட்டே இருக்காது. நம்ம காரோட வெளிச்சத்தில் தான் நம்ம போகிற மாதிரி இருக்கும். ஆனால் ரோடு கொஞ்சம் பரவாயில்லாமல் தான் இருந்துச்சு. அங்கங்கே கொஞ்சம் குண்டும் குழியுமாக இருந்துச்சு. ஏன்னா மழை பெஞ்சதுனால அங்கங்கே தண்ணி நினச்சி நமக்கு ரோடு லைட் இல்லாததுனால ப்ராப்பராக நமக்கு தெரியல. பட் ஆனால் ரோடு 2 சைடும் வந்து பார்த்திங்கன்னா பச்சை பசேலும் நிறைய மரங்கள்லாம் வச்சு சூப்பராக இருந்துச்சு. இதே பகலில் போயிருந்தால் சூப்பராக இருந்திருக்கும் போல். பட் நம்மளால் பகலில் போக முடியல. நைட்டு நாங்கள் மதுரை ரீச் ஆனதே ரொம்ப லேட் நைட்டாக ரீச் ஆனோம். அங்கேயும் ஒரு ஹோட்டல் புக் பண்ணி அங்கே நைட் ஸ்டே பண்ணிக்கிட்டோம். ரிசர்வ் பண்ணி நைட் ஸ்டே பண்ணிவிட்டு திருப்பியும் காலையில் எங்கே கிளம்பி இருக்கோன்னு பார்த்தீங்க அப்படின்னா கொல்லிமலைக்கு நாங்கள் கிளம்பிட்டோம். ஆக்சுவலாக நம்ம மதுரைக்கு போயிட்டு அங்கேருந்து கொல்லிமலை பார்த்துட்டு கொல்லிமலையிலேருந்து சென்னைக்கு போகலாம் அப்படின்னு பிளான் பண்ணோம். ஏன்னா நான் வந்து ஆஃபீஸ் டூர் போயிருந்தேன். நான் கிட்ஸ் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஆஃபீஸ் டூரில் கொல்லிமலை போயிருந்தோம். ஸோ கொல்லிமலை வந்து என் ஹஸ்பண்ட் பார்க்கல. ஸோ எல்லோரும் ஒன்றா நம்ம ஃபேமிலியாக போகலாம், வந்து இவ்வளோ தூரம் வந்துட்டோம் அப்படின்ட்டு கொல்லிமலை 44 கிலோமீட்டர் தாங்க இருக்குது. சூப்பராக ஜாலியாக என்ஜாய் பண்ணி போயிட்டு வந்துடுவோம் அப்படின்னு ஸ்டார்ட் பண்ணி ஜெயின்னு கிளம்பிட்டோம். பார்த்துக்கோங்க, இங்கேருந்து பார்க்கும்போதே அந்த மலை எவ்வளோ அழகாக தெரியுது தெரியுமா. ஃபுல்லாக அந்த எதுவுமே தெரியல பாருங்களேன், எவ்வளோ கிளியராக இருக்குது. ரோடெல்லாம் சூப்பராக இருந்துச்சு. அந்த கிட்ட போக கிளைமேட்டும் சூப்பராக மாற ஆரம்பிச்சிருச்சு. அதே மாதிரி செம்மையாக இருந்துச்சு. அந்த நைட்டு நாங்கள் ட்ராவல் பண்ணி வந்தது ஒரு பக்கம் திக்குன்னு இருந்துச்சு, ஒரு பக்கம் பயமாக இருந்துச்சு. ஆள் நடமாட்டம் கூட இல்லை. நம்ம கூகுள் மேப் தான் தோணுன்னு வச்சுக்கோங்களேன். அதுவே பல தடவை நிறைய பேருக்கு சொதப்பி இருக்குது. பட் எங்களுக்கு சொதப்பாத வரைக்கும் ஹாப்பி. நல்லபடியாக மதுரை போய் சேர்ந்து அங்கே நைட்டை ஸ்டே பண்ணி திரும்பியும் காலையில் கிளம்பி கொல்லிமலை போயிட்டுருக்கோம். செம்ம ஜாலியாக என்ஜாய் பண்ணோம். அங்கே நாங்கள் ஃபஸ்ட் டைம் போனப்போ கொல்லிமலையில் 2 ஃபால்ஸ் பார்த்தோம். பட் இந்த வாட்டி வந்து பார்த்திங்கனாக்கா ஒரு 2 days ஸ்டே பண்ணி வரலாம் அப்படிங்கிற பிளானும் இருந்துச்சு. பட் ஆனால் நாங்கள் போனப்போ வந்து சரியாக போக முடியல. அது என்ன ரீசன் நீங்கள் இந்த வீடியோவில் லாஸ்ட்டாக பார்ப்பீங்க. போகிற வழி எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் தூரத்துக்கு இந்த மாதிரி தான். ஃபுல்லாக அக்கம் பக்கத்தில் வந்து பார்த்திங்கன்னா பாக்கு மரம், தென்னை மரம், தென்னந்தோப்பு, வாழைத்தோப்பு, இந்த மாதிரி தான் இருந்துச்சு. போக கிளைமேட் அப்படியே சேஞ்ச் ஆகிட்டே இருந்துச்சு. பார்க்க இடமே சூப்பராக இருந்துச்சுன்னா பார்த்துக்கோங்களேன். அந்த லொக்கேஷன்ஸ்லாம் செம்மையாக இருந்துச்சு. இறங்கி ஒரு ஃபோட்டோஸ் எடுத்துக்கலாம், ஒரு வீடியோஸ் பார்க்கலாம், இல்லை இறங்கி எங்கன்னா போகலாம் அப்படின்னா கூட டைம் இல்லை, இன்னும் இருந்தால் லேட் ஆகிடும். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நைட் ஆகிடும். அப்படிங்கிறதுனால நாங்கள் கிளம்பிட்டோம். ஆனால் ஏரியா
போகிற இடம் ஃபுல்லாகவே எவ்வளோ பாக்கு மரம் பாருங்களேன், பாக்கு மரம் தோட்டம் சூப்பராக இருந்துச்சுங்க, செம்மையாக இருந்துச்சு. லைஃப் டைமில் ஒரு முறையாச்சும் வந்து பார்த்திங்கன்னா கொல்லிமலை பிளான் பண்ணுங்கள். ரொம்ப சூப்பரான ஏரியா, மலை ஏறுறதும் சரி, அந்த இயற்கையான காற்று, அப்புறம் ஃபால்ஸ், அங்கே இருக்கிற ஃபால்ஸு, அங்கே இருக்க ஸ்பைசஸ்ஸு எல்லாமே செம்ம சூப்பருங்க. ஓகேங்களா, இது வந்து பார்த்திங்கன்னா இப்போ நம்ம செம்மேடு சைடு தான் போவோம்னு நினைக்கிறேன். ஸோ இப்படி ரைட் கட் பண்ணி தான் போகணும். கண்டிப்பாக சொல்கிறேன், இது குற்றாலமும் மஸ்ட்டு ட்ரை. என் லைஃப்லேயே நான் வந்து நிறைய இடத்துக்கு போகாததுனால எனக்கு குற்றாலம் மஸ்ட்டு ட்ரை. அடுத்து கொல்லிமலை சூப்பர். கொல்லிமலை இங்கேருந்து ஸ்டார்ட் ஆகுது. இந்த போர்ட்லேயே எவ்வளோ அழகாக போட்டிருக்காங்க பாருங்களேன். கொண்டை ஊசி வளைவுகளும் கொல்லிமலையும் உங்களை கொண்டாட அழைக்கிறது அப்படின்னு போட்டிருக்காங்க. செம்மையாக இருந்துச்சு இந்த ஹெட்லைன் பார்க்கும்போது. பட் ஆனால் உண்மையிலே இந்த மாதிரி நான் பார்க்கல, ஆனால் நல்லா இருந்துச்சு. ஸோ இங்கேருந்து ஸ்டார்ட் ஆகுது. நம்ம இங்கேருந்தான் வந்து பார்த்திங்கனாக்கா ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஸோ இது வந்து பார்த்திங்கனாக்கா உண்மையிலே பார்க்க வேண்டிய ஒரு விஷயம் ஃபால்ஸு. இங்கே உங்களுக்கு ஸ்பைசஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ரேட் கம்மியாக கிடைக்கும், குவாலிட்டி நல்லாயிருக்கும், வெரைட்டிஸ் நீங்கள் பார்க்கலாம். இங்கே நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் ஒரு ஸ்பைசஸுமே வந்து பார்த்திங்கன்னா ஒன்று எப்படி கொடுக்குறாங்க, எப்படி சொல்கிறது, ஃபஸ்ட் குவாலிட்டி, செகண்ட் குவாலிட்டி, தேர்ட் குவாலிட்டி, ஃபோர்த்து குவாலிட்டியே இல்லாமல் வந்து பார்த்திங்கனாக்கா மிளகுத்தூள் அப்படிங்கிறத வந்து மிளகோட ஹஸ்க்கு கொஞ்சமாக மிளகோடைய பொட்டு போட்டு அரைச்சி மிளகு பொடியாக நமக்கு கொடுக்குறாங்க அப்படிங்கிற விஷயத்தை நான் இங்கே தான் தெரிஞ்சுக்கிட்டேன். ஸோ இந்த மாதிரிலாம் வந்து பார்த்திங்கன்னா நிறைய விஷயம் இங்கே இருக்கிறது. ஸ்பைசஸ் பற்றின டீட்டெயில்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். இதுக்குன்னு தனியாக ஒரு மார்க்கெட் ஒன்று இருக்குது. அங்கே ஃபுல்லாக உங்களுக்கு ஸ்பைசஸ் தான் போட்டு வச்சுருப்பாங்க. நீங்கள் அங்கே போய் நீங்கள் மஸ்ட்டாக நீங்கள் வந்து பை பண்ணிக்கலாம். உங்களுக்கு ரேட் வந்து ஓகேவாக தான் இருக்கும், கொஞ்சம் சீப்பாக இருக்கும். நம்ம இருக்கிற லோக்கல் பிளேஸ்லேருந்து உங்களுக்கு கொல்லிமலையில் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சீப்பாக தான் இருக்கும். அதனால் முக்கியமாக வந்து பார்த்திங்கன்னா ஸ்பைசஸ்ன்னு எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னாக்கா மிளகு நல்லா கிடைக்கும். மிளகு குவாலிட்டி, வெரைட்டி எல்லாமே உங்களால் இங்கே பார்க்க முடியும். ஆனால் வந்து நீங்கள் பார்த்திங்கன்னா டூரிஸ்ட் மாதிரி பேசாமல் லோக்கல் ஆள் மாதிரி கேட்டு பர்ச்சேஸ் பண்ணும்போது நீங்கள் இன்னுமே நல்லா பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். எனக்கு தெரிஞ்சு நான் பர்ச்சேஸ் பண்ணதில் நான் சொல்கிறேன். இதை நான் ஆல்ரெடி வந்து பர்ச்சேஸ் பண்ணதுனால நான் உங்களுக்கு இந்த விஷயத்த சொல்கிறேன். இதோட இயற்கை அழகை ரசிச்சுக்கிட்டே போகலாங்க. அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. இப்போ நம்ம மார்னிங் டைம் போகிறோம்ல, எப்படி இருக்குது பாருங்கள். 2 பக்கமும் நல்ல மரங்கள், செடிகள் இருக்குது. அடுத்தடுத்து நம்ம வந்து மலை மேலே ஏறுறோம். கொண்டை ஊசி வளைவுகள் நிறைய வருது. அந்த இயற்கை காட்சிகள்லாம் பார்க்கும்போது செம்மையாக சூப்பராக இருக்குது. மேலே ஏற 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 காது அடைக்கிது, சில்னஸ் ஏறிக்கிட்டே இருக்குது. சூப்பராக இருக்குது, செம்மையாக இருக்குது. ஆக்சுவலாக நாங்கள் ஃபஸ்ட் டைம் போகும்போது ரொம்ப லேட் நைட்டாக போயிருந்தோம். அதனால் வந்து பார்த்திங்கனாக்கா நிறைய வழி மாறி போயிட்டோம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா மேப் போட்டு போயிட்டு இருக்கோம். நல்லா இருக்குது. இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஒரு இடத்துல நாங்கள் ஸ்டாப் பண்ணியிருக்கோம். இந்த லொக்கேஷன் பாருங்களேன், வாவ் செம்மையாக இருக்குது. பயங்கரமாக இப்போவே காலை டைம்லேயே என்னமா மிஸ்ட் இருக்குது பாருங்கள், செம்ம சூப்பராக இருக்குது. ஸோ இங்கே நாங்கள் நின்று ஃபோட்டோஸ் அண்ட் வீடியோஸ் எடுத்துக்கலாம். அதுவும் இல்லாமல் ரொம்ப தூரம் ட்ரைவ் பண்ணதுனால கொஞ்சமாக ரெஸ்ட் எடுத்துக்கலாம், ரிலாக்ஸ் பண்ணிக்கலாம்னு இறங்கியிருக்கோம். ஹாய் ராஜி. மலை மேலே ஏறியாச்சு. சைட் சீயிங்லாம் பார்த்து அந்த மிஸ்டெல்லாம் ரசித்து அழகாக ஃபோட்டோஸ் அண்ட் வீடியோஸ் எல்லாமே எடுத்துகிட்டு எங்கே போகிறோம்னு பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து எப்படியே வந்து பார்த்திங்கன்னா ஆகாய கங்கை ஃபால்ஸ் தான் போகலான்னு பிளான் பண்ணோம். பட் ஆனால் வந்து நாங்கள் மதியம் ஆகிடுச்சு நாங்கள் அங்கே ரீச் ஆகுறதுக்கே. ஸோ இதுக்கு மேலே கீழே இறங்கி மேலே ஏறி அதுக்கப்புறம் மற்ற ஃபால்ஸ்லாம் பார்க்க முடியாமல் போயிடும். ஸோ அதனால் நாங்கள் என்ன பிளான் பண்ணோம் அப்படின்னாக்கா ரொம்ப நைட்டே ஆகிடும். அதனால் ஃபஸ்ட்டு மாசிலா ஃபால்ஸ் போகலான்னு பிளான் பண்ணோம். அங்கே போனால் தான் பெரிய ட்விஸ்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மாசிலா ஃபால்ஸில் வந்து பார்த்திங்கன்னா கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் போயிட்டுருக்கு. ஸோ பராமரிப்பு காரணமாக ஃபால்ஸு க்ளோஸ்டுன்னு சொல்லிட்டாங்க. ஸோ என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிக்கும் போது அங்கே வெளியில் வாசலில் நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா இந்த டிக்கெட் கவுண்டர்லாம் க்ளோஸ் பண்ணிட்டாங்க. அங்கே இந்த பழம்லாம் விற்றுட்ருப்பாங்களா சின்ன சின்ன அக்காங்க, அந்த சின்ன சின்ன பழ வியாபாரிங்க, அந்த அக்காங்கெல்லாம் என்ன பண்ணாங்கன்னா, போங்க மேடம் போய் ஃபால்ஸில் கொஞ்சம் நேரம் விளையாடிட்டு குளிச்சுட்டு வந்துடுங்க, யாரும் எதுவும் கேட்க மாட்டாங்க,
ஒன்றும் பயம்லாம் இல்லை, நீங்கள் போய் குளிச்சுட்டு வந்துடுங்க அப்படின்னு சொன்னாங்க. எனக்கு என்னன்னாக்கா சரி அப்படின்னு உள்ளே வந்துட்டோம். ஆனால் வந்து பார்த்திங்கன்னா உள்ளே போக போக அப்படியே யாருமே இல்லாதனால ஒரு மாதிரி வித்தியாசமாக இருந்துச்சு. என்னவோ காட்டுக்குள்ளே போகிற மாதிரியே இருந்துச்சு. நாங்கள் இந்த ஃபால்ஸுக்கு ஆல்ரெடி வந்திருக்கோம் நானும் பசங்களும். ஆனால் வந்து பார்த்திங்கன்னா அப்போது பசங்களுக்கு அது ஞாபகம் இருக்காது, எனக்கு ஞாபகம் இருக்குது. இங்கே சைடில் ஃபுல்லாக பார்க்லலாம் செம்மையாக அப்போ ஜாலியாக என்ஜாய் பண்ணோம். ஃபால்ஸ்லேயுமே நல்லா என்ஜாய் பண்ணோம். ஸோ என் ஹஸ்பண்ட் அண்ட் பசங்களுக்கு இப்போ வந்து நினைவு தெரியலை அப்போது அப்படிங்கிறதுனால அவங்களும் சரி கூப்பிட்டு போயிட்டு பார்த்துட்டு குளிக்க முடிஞ்சா குளிச்சுட்டு வரலாம் அப்படின்னு தான் உள்ளே போனோம். ஆனால் வந்து போயிட்டு எங்களுக்கு குளிக்கிறதுக்கு ஒரு மாதிரியாக இருந்துச்சு, யாருமே இல்லை. ஜாலியாக குளிச்சிருக்கலாம், பட் இருந்தாலும் வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் போயிட்டுருக்குன்னாங்க. எப்படி இருக்கும் என்னன்னு தெரியல, எதுக்கு தேவையில்லாமல் ரிஸ்க் எடுக்கணும் அப்படின்ட்டு. ஸோ அங்கே ஜஸ்ட் நாங்கள் போய் நின்று பார்த்துட்டு ஃபோட்டோஸ் அண்ட் வீடியோஸ் மட்டும் எடுத்துகிட்டு சரி ஓகே ஒரு மெமரிஸாக இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே பார்த்துட்டு நாங்கள் கிளம்பி வந்துட்டோம். பட் ஃபால்ஸில் தண்ணி சூப்பராக இருந்துச்சு. நாங்கள் வந்தப்போ கூட வந்துட்டிங்கன்னா இவ்வளோ தண்ணி கிடையாது, இப்போ நல்ல தண்ணி இருந்துச்சு. ஜஸ்ட் நின்று ஃபோட்டோஸ் வீடியோஸ்லாம் எடுத்துக்கிட்டு அங்கேருந்து கிளம்பிட்டோம். இப்போ அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இதுக்கு நடுவில் ஒரு ஃபால்ஸை தாண்டி தான் நாங்கள் மாசிலா ஃபால்ஸ் போயிருக்கோம். அந்த ஃபால்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் வந்தப்போ இதுக்கு முன்னாடி வந்தப்போ அந்த ஃபால்ஸ் நாங்கள் பார்க்கவே இல்லை. ஸோ அந்த ஃபால்ஸை வந்து பார்த்திங்கனாக்கா முடிச்சுட்டு நாங்கள் கிளம்பும்போது பார்த்ததுனால அந்த ஃபால்ஸுக்கும் எங்களால் போய் என்ஜாய் பண்ண முடியல. அது வந்து பார்த்திங்கன்னா நம்ம அருவி, ஓகேங்களா. ஸோ இது மாசிலா ஃபால்ஸ் பார்த்துட்டு நம்ம அருவி சொல்லுவாங்க அதை, அந்த ஃபால்ஸுக்கு போகலான்னு பிளான் பண்ணோம். ஆனால் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஃபால்ஸை நாங்கள் போய் கிளம்பிடலாம், அவ்வளோதான் எல்லாமே முடிஞ்சுது, கொல்லிமலை வந்து வேஸ்டடா அப்படின்னு மனசில் நினச்சிட்டு கிளம்பும்போது பார்த்தோம். அதுக்கு முன்னாடி இங்கே வந்து பார்த்திங்கன்னா 2 அழகான மயில்கள் பார்த்தோம். ரொம்ப அழகு, என்ன சொல்கிறதுனே தெரில. வெளியில் இறங்கினாக்கா அந்த மயில் ஓடிடும் அப்படிங்கிறதுனால காருக்குள்ளேயே இருந்த அந்த மயிலை வந்து வீடியோ எடுத்தேன் நான். இதுக்கு நடுவில் வந்து பார்த்திங்கன்னா நான் ஒரு மயில் வீடியோ எடுத்தேன். அந்த வீடியோ நான் மிஸ் பண்ணிட்டேன்னா என்னன்னு தெரியல, நான் செக் பண்ணணுன்னு நினைக்கிறேன். உண்மையிலேயே அந்த மயில் நடக்க அதுக்கு பின்னாடியே போய் நாங்கள் வீடியோ எடுத்தோம். ஸோ ரொம்ப அழகாக இருந்துச்சு. நான் முடிஞ்ச அந்த வீடியோவை நான் தேடி நான் இந்த வீடியோவில் அட்டாச் பண்ணுறேன். எல்லா சைடுமே 2 பக்கமே வந்து பார்த்திங்கன்னா நிறைய பச்சை பசேன்னு வயல்வெளிங்க, நிறைய தோப்புங்க. உண்மையிலே சொல்கிற பயங்கர சூப்பரான கிளைமேட் லொக்கேஷன் இதெல்லாம். இதுதான் அந்த நம்ம இருக்குங்களா, இதை தாண்டி தான் நாங்கள் மாசிலா ஃபால்ஸ் போயிருக்கோம். நாங்கள் திரும்பி ரிட்டர்ன் நாங்கள் கிளம்பலான்னு வரும்போது தான் அந்த நம்ம அருவி பார்த்தோம். இது வந்து பார்த்திங்கன்னா இங்கே மேட்லேருந்து நம்ம கீழே நடந்து இறங்கி போகணும், கொஞ்சம் தூரம் தான், பட் ரொம்ப லாங்லாம் கிடையாது. நாங்கள் போகிற வழியில் அந்த ஃபால்ஸ் பார்த்துட்டு இறங்கி இங்கேருந்து பார்த்தாக்கா அங்கேருந்து குளிக்கிற சத்தம் இங்கேருந்து பார்க்க எவ்வளோ லாங் தெரியுது, பட் அங்கேருந்து குளிக்கிற சத்தம் நமக்கு இங்கே வரைக்கும் கேட்குது. அந்த அளவுக்கு காலியாக இருக்குது. மக்கள் யாரும் இல்லை, ஒருத்தர் 2 பேர் தான் குளிச்சிட்ருக்காங்க. ஸோ நாங்கள் அங்கே காரை நிப்பாட்டிட்டு இங்கே வந்து கொஞ்சம் நேரம் நின்று பார்த்துட்டு ஓகே கொல்லிமலை நமக்கு ராசி கிடையாது, பட் ஆனால் எல்லா பிளேஸுமே அமேசிங்கான பிளேஸ். ரொம்ப நம்ம ஒரு 2 days ட்ரிப் வந்தோம்னு வச்சுக்கோங்களேன், ஒரு நாள் ஃபுல்லாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆகாயகங்கை ஃபால்ஸ் பார்த்துக்கலாம். அங்கே போட்டிங் இருக்குது, அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அங்கே ஒரு பார்க் இருக்குது, வாட்ச் டவர் இருக்குது, சைட் சீயிங் இருக்குது. இதெல்லாம் ஒரு நாள் முடிச்சுக்கோங்க. செகண்ட் டே வந்து பார்த்திங்கன்னா மீதி 2 ஃபால்ஸையும் பார்த்துட்டு அங்கே ஒரு சின்ன மார்க்கெட் மாதிரி இருக்கும், அங்கேயும் நீங்கள் அந்த மார்க்கெட்டில் ஸ்பைசஸ்லாம் வாங்கிட்டு நீங்கள் அங்கேருந்து கிளம்பலாம். ஸோ 2 நாள் பிளான் பண்ணிங்கன்னா ரொம்ப சூப்பராக என்ஜாய் பண்ணிவிட்டு நீங்கள் அங்கேருந்து கிளம்பலாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா மணி 7 தான் ஆகுது, ஆனால் ஃபுல் இருட்டாக இருக்குது. நாங்கள் இங்கேருந்து வந்து பார்த்திங்கன்னா பார்க்கும்போது அந்த வெளியிலேருந்து அந்த மலையிலேருந்து பார்க்கும்போது கீழே வந்து ஃபுல்லாகவே அந்த லைட்ஸ்லாம் சூப்பராக இருந்துச்சு. ஊரை பார்க்கும்போது வந்து லைட்ஸ்லாம் சூப்பராக இருந்துச்சு. இங்கே இறங்குறதுக்கே எனக்கு பயங்கர ஃபியராக இருந்துச்சு. என் ஹஸ்பண்ட் நான் இறங்கி போ உனக்கு ஆசைப்படுற வீடியோ எடுக்கணும்னு, நீ போய் பார்த்துட்டு வா அப்படின்னாரு. இங்கே ஃபோனில் பார்க்கும்போது பெருசாக எதுவுமே தெரியல, ஆனால் வந்து பார்த்திங்கன்னா நேரில் பார்க்கும்போது ரொம்ப அழகாக இருந்துச்சு. நாங்கள் ரொம்ப தூரம் மேலே இருந்து பார்க்குறதுக்கு அந்த கீழே அந்த ஊரில் இருக்கிற லைட்ஸ் எல்லாம் பார்க்கும்போது ரொம்ப அழகாக இருந்துச்சு. அதுதான் இப்போ நீங்கள் பார்க்குறீங்க. ஃபைனலாக இந்த அருமையான காட்சியை பார்த்துட்டு நாங்கள் இங்கேருந்து கிளம்புறோம். இங்கே வந்து பார்த்திங்கன்னா கொல்லிமலையில் நாங்கள் கீழே இறங்கும்போது மேலே எந்த வெஹிக்கிளும் ஏறவும் இல்லை, கீழே நாங்கள் இறங்கும்போது எங்கள் பின்னாடி எந்த வெஹிக்கிளும் வரவும் இல்லை. ரொம்ப காலியாக இருந்துச்சு. ரொம்ப ரிலாக்ஸ்டாக பொறுமையாக நாங்கள் ட்ரைவ் பண்ணி வந்தோம். ரொம்ப அமேசிங்கான ட்ரிப், ரொம்ப சீப் அண்ட் பெஸ்ட்டாக 2 நாள் ட்ரிப் நீங்கள் கொல்லிமலை தாராளமாக பிளான் பண்ணிக்கலாம். எங்களுக்கு தான் கொஞ்சம் மொக்கையாக அமைஞ்சது, பட் உங்களுக்கு நல்லா பெஸ்ட்டாகவே அமையும். ட்ரை பண்ணி லாஸ்ட்டாக ஒரு பிரேக் எடுத்துக்கிட்டு நாங்கள் அங்கேருந்து கிளம்பிட்டோம். வீட்டுக்கு போய் ரிலாக்ஸ்டாக ரெஸ்ட் எடுத்தோம். இந்த வீடியோ பிடிச்சிருச்சா லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ண கண்டிப்பாக மறக்காதீங்க. அடுத்த வீடியோவில் கண்டிப்பாக பார்க்கலாம். தேங்க்யூ ஸோ மச். டாடா அண்ட் பை பாய்.